தான் நியூஸே வந்துட்டு ஏன்னா படம் புதுசாக பங்குவான ஒரு படம் வந்துட்டு சூர்யா சார் அதை பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக அடித்து அந்த படத்தையே காலி பண்ணிட்டாங்க. நாங்கள் எதிர்பார்த்ததோட ரொம்ப மட்டமாக ஆயிடுச்சு. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா ஜோதிகா சண்டை போட்டிருக்காங்க, இது வந்து திட்டமிட்டு இது பண்ணாங்க. விமர்சனம் வருது. படம் எடுத்து ஒரு நிமிஷம் நம்ம இங்கே பிளட்டு கொடுத்து ஒரு விஷயத்தை வந்து இளைஞர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு வரோம். ஸோ கண்டிப்பாக இதை வந்து சினிமா விஷயத்தில் நான் பேசுகிறேன். ஸோ நம்ம வேறு ஏதாவது நம்ம பயனுள்ள விஷயமா பேசுகிறேன். அடுத்த வருஷம் 2 படம் ரிலீஸ் ஆகுது. எந்த படம் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகும்? வணங்கான் தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் ரெட்டை. ஏன்னா இப்போ வந்து பொங்கலுக்கு வந்து பெரிய பெரிய படங்கள் வந்து போட்டி கண்டிப்பாக இருக்கு, சரிங்களா? நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பொங்கல் ரிலீஸ் எப்படி இருக்கு? இல்லை, எனக்கு மிஷனும் லாஸ்ட் டைம் பொங்கல் மிஷனும் பொங்கல் ரிலீஸ் தான் நல்ல வரவேற்பு கிடைச்சது. பட் இது வந்த தடவை வந்து வேற ஒரு கதையோடு வரும். ஆடியன்ஸ் நிச்சயமாக இது வந்து ஒரு ரொம்ப நெருக்கமான ஒரு படமாக ஆடியன்ஸுக்கும் அது போய் சேரும் அப்படின்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த படம் இப்போ தான் பார்த்தேன், 2 நாள் முன்னாடி தான் பார்த்தேன். நிச்சயமாக ரெட்டத்தலை இப்போ இல்லை, வணங்கான் தான் முதல். ஸோ அவர் உச்சங்க, அஜித் சார் உச்சம், அவருக்கு யாரும் போட்டி கிடையாது. ப்ளஸ் அவரோட ரசிகர்கள் எல்லாரும் என்னை வந்து அவ்வளோ நேசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நிச்சயமாக அது போட்டியோ இதுவோ கிடையாது. இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நாளடைவில் அது என்னன்னு தெரியும். ஸோ எங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு வழி கிடைக்கும் அப்படின்றது அரசியலுக்கு வந்துட்டாரு. ஸோ அவருக்கு என்ன மாதிரியான வாழ்த்துக்கள் ஏதாவது? ஏன்னா இல்லை, விஜய் சாரோட அரசியல் பயணம் ஒரு வெற்றிகரமான பயணமாக அமையணும் என்பது என்னுடைய வாழ்த்துக்கள். மற்றபடி ரியலி ஹாப்பி. ஒரு விஷயம் நம்ம பண்ண அந்த எஸ்சி மக்களும் அதை பார்த்துட்டு இருக்காங்க. ஐ ஹோப் எவ்ரி திங் டர்ன்ஸ் அவுட் டு பி குட் ஃபார் என்னுடைய வாழ்க்கை. ஆனால் அஜித் படம் பண்ணிருக்கீங்க, சரிங்களா? அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து தலைன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் அஜித் என்ன சொன்னாங்க, தலை பேர்லாம் கூட்டு அதிகமிட்டாங்க. இப்போ ஒரே வார்த்தை, ஏன்னா நீங்கள் நடிச்சதுக்காக கேட்குறேன். இப்போ வந்து அஜித்தை வந்து அஜித்தே கடவுளேன்றாங்க. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு ரசிகரா? அது அவங்க ரசிகர்கள் அவங்க மனசில் இருக்கிறத அவங்க சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட விருப்பம், அதை நம்ம வந்து எதுவுமே நம்ம சொல்கிறது அதை பற்றி நம்ம வந்து கமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம எந்த இதுவும் கிடையாது. தேங்க்யூ. தம்பி இல்லைண்ணா, என்னன்னா நீங்கள் நண்பரை சொல்லுங்க, அதுக்காக தான் கேட்குறேன். அஜித் உங்களுக்கு நண்பர் தானே? நண்பராக எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு மனிதர். எது பர்த்டேக்கு பல படங்களுடைய போஸ்டர் போடுவாங்க, இந்த படம் நம்ம நடிக்க போகிறோம், இந்த படம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் நடிச்சு முடிச்ச படம் தான் வந்துட்டு. ஆமாம், அதுதானே மக்களுக்கு என்ன அப்டேட் தேவையோ அது போதும். எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது எல்லாரும். தேங்க்யூ ஸோ மச். நான் எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்போ வந்து புது நடிகரும் வந்து இன்னொரு ஹீரோவும் நம்ம நம்ம சினிமா இதில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. தேங்க்யூ ரொம்ப நன்றி. அப்படி போயிடலாம். அப்படியா?